வணக்கம். திங்கக்கிழமை வந்தோடனே நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மண்டே மோட்டிவேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற நிகழ்ச்சி. இதை நான் முன்னமே சொல்லியிருக்கேன். கேட்டுக்கிட்டு இருக்கவங்க மட்டும் இல்லைங்க. எனக்கு நானே உற்சாகமாகிக்கிறேன். இதை கேட்ட பல பேர் வந்து, நாங்கள் வகுப்பறைகள்ல எல்லாம் இதை போட்டு காட்டுறோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, மண்டே மோட்டிவேஷனுக்கு என்ன வேணும்? அல்லது மோட்டிவேஷனுக்கு என்ன வேணும்? அன்னைக்கு ஒரு பேச்சு கேட்டேங்க. அப்படியே நான் அசந்து போனேன் சொல்லலாம். அதேபோல் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. அந்த வைப்ரேஷன் என்னை வந்து இன்னும் மறக்க விடலை அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இன்னைக்கு இளைய தலைமுறையினருக்கு மிக விருப்பமான நல்ல நடிகர், நல்ல காற்பந்தய வீரர், இந்தியாவுக்கு புகழை தந்தவர், பத்மபூஷன் விருதினை பெற்றக்கூடிய நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் அவர்கள். சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும். அதாவது எங்கள் வீடுங்க சினிமா தேட்டர் பக்கத்தில் இருக்குதுங்க. இவங்க படம் ஏதாவது போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், தெரு முழுக்க வந்து வண்டிகள் நின்றோம். நான் ஒருத்தர்கிட்ட அனுமதி கேட்டு தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவேன். ஒரு 2 விஷயங்க. திரையில் கதாநாயகனாக இருக்கிறதுங்கிறது ஒரு வகை. ஏன்னா அது 100 பேருடைய உழைப்பு. ஒருத்தருடைய சிந்தனை, ஒருத்தருடைய குரல், ஒருத்தருடைய கேமரா இப்படியெல்லாம் இருக்கும். அது அப்படியே வாழ்க்கைக்கு வெளியே வர்ற போது எப்படி இருக்கணும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய பாராட்டு கூட்டம் நடக்குது. திரை உலகமே வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம். எல்லாரும் வந்துட்டாங்க. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பலர் நெளிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சாருங்க அஜித். எந்திரிச்சு ஒரு வார்த்தை அப்படின்னாரு. எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தாங்க. அதாவது எங்களை அடிக்கடி வந்து இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. எங்களுக்கான வேலைகள், எங்களை நம்பி போடக்கூடிய பணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே பணிவாக தாங்க கேட்டார். அங்கே வந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா கைதட்டும் பாராட்டும். முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கைதட்டினாருங்க. மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய கஷ்டத்தை கூட வாய்விட்டு சொல்ல முடியாத நிலைமையில நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம் நினைச்சார் பாருங்க. அதாங்க முக்கியம். இதுல வியக்க வைக்கிற செய்தி என்னன்னா, அவருடைய கல்விங்கிற போது 10வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கிறாரு. ஆனா சாதனைகளுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பைக் ரேஸு, அதே மாதிரி கார் ரேஸ் போன்ற தனக்கு பிடித்தமான அந்த விஷயங்கள்ல அவரு ஈடுபட்டு ஜெயிச்சு காட்டுறாரு. அப்ப அவர் வந்து என்னன்னா, ஒரு ஒரு அல்டிமேட் ஸ்டாரா நம்ம மனசுக்குள்ள வர்றாருங்க. இளம் கதாநாயகனா தான் அவர் உள்ள வர்றாரு. நமக்கு தெரியும். அதுவும் அவருடைய அந்த உருவத் தோற்றத்தை பார்க்குறப்ப, அவருடைய முகம், அவருடைய உருவம் எல்லாம் பார்க்குற போது, அவரை சாக்லேட் பாயா தான் நம்ம முதல்ல பார்த்தோம். 2, 3 படங்கள்ல அப்படித்தான் இருந்தாருங்க. கௌரவ வேடத்துலலாம் கூட நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் நடிச்ச படங்கள் மூலமாக அவருக்கு கிடைச்ச பேரும் புகழும் பார்த்தீங்கன்னா, அது சாதாரணம் இல்லைங்க. அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அவர் பேசினார்ல, அது மட்டும் இல்லை, தனக்கு தெரிஞ்ச ஒரு பணியை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுதான் உலக கார் ரேஸ், உள்ளூர் கார் ரேஸ் இல்லை. அதுல போய் தான் குழுவோட சேர்ந்து வெற்றி பெற்று வந்து நமக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவங்க வந்து போயிட்டு சொல்ல, நான் தான் அஜித் குமார், ஃபேமஸ் இன் இந்தியா, யாருக்குமே தெரியல. We know what the driver is. இப்போ யோசிச்சு பாருங்க, இவருடைய வலிமை, இவருடைய அந்த திறமை ஆரம்பமாகிற நிலை, இவர் செயல்பாடுகள்லாம் உண்மையிலேயே நமக்கு வந்து அட்டகாசமா இருக்குது. யோசிச்சு பார்த்தா இத்தனை விவேகத்தோடு இருக்கிறவர் இவர் தான். ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. அதோட ரசிகர் மன்றத்தில் வேணான்னார். ரசிகர்களுக்கு சொல்றாரு, எப்படி அறிக்கை விடுறாரு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. இப்படி சொல்ற திரைக்கலைஞர்களை நம்ம வந்து கையெடுத்து வணங்கணுங்க. மலையாளத்தில் அது மாதிரி தாங்க. ஒரு தடவை மம்முட்டி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் தேர்தல்னா ஜெயிப்பீங்களான்னு. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, எங்கள் ஊரில் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னார். இதை சொல்கிறாருங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பணிகளை பார்க்கணும் அப்படிங்கிறார். இவருக்கு இணையாக இப்போது போட்டியாக இருக்கின்ற இளைய தளபதி விஜய் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது அந்த காலத்துலேருந்தே உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இவருக்கு வந்து பேசுறதுக்கான தமிழ் உச்சரிப்பு சரியாக வரல. ஆனால் முயன்று 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 தன்னுடைய பேச்சை வளர்த்து வச்சுக்கிட்டாரு. தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டார். பில்லா படம் வந்தபோது இவருடைய புகழ் உச்சத்துக்கு போச்சு. அதே போல் தீனான்னு ஒரு படத்தில் அந்த ஸ்டண்ட் நடிகர் வந்து சங்கர், அவர் வந்து
என்ன தலை அப்படி பாருங்க. அப்பதான் எல்லாருடைய மனதிலையும் ஒரு பேர் பதிவாச்சுங்க. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. அந்த காட்சியில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கதாநாயகி சண்டைனா பிடிக்காதுன்னு சொல்லி வச்சிருந்ததுனால, பேசாம இருப்பாரு. ரவுடிகள் வந்து அட்டகாசம் பண்றப்ப. அப்புறம் அவங்க அங்கேருந்து ஒண்ணு எடுப்பாய்ங்க. இவர் உடனே ஒவ்வொன்னா எடுப்பாருங்க. ஒவ்வொரு இதா எடுத்து வச்சு, அ அது அந்த சீன் முழுவதும் படத்தில கைதட்டல் இருந்துட்டே இருக்கும். போன உடனே ஒரு அடி. அப்பதான் பார்த்தா பெரிய சண்டைன்னு இல்லைங்க. அந்த ஒரு காட்சியில நம்மள அப்படியே மயக்க வைப்பாரு. அதேபோல சமீப கால படங்கள்ல ஒரு சிறந்த கணவரா, ஒரு அப்பாவா, அவர் காட்டுற அந்த பாசம் இருக்கு பாருங்க. கண்ணான கண்ணே பாட்டு எப்படி வீடுகள்ல குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட்டாவே மாறி போச்சுங்க. தாமரை அவர்கள் எழுதின பாட்டு அது. அவ்வளவு அருமையா இருக்கும். அப்ப இவருடைய உருவமும் சரி, இவருடைய செயல்களும் சரி, இவர் தன்னை சார்ந்தவர்களுக்கு செஞ்ச உதவி இன்னைக்கே சொல்லலாம். அவரை சார்ந்தவர்களுக்கு ஓட்டுநர்கள் உள்பட அத்தனை பேருக்கும் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காருங்க. சொந்தமா இருக்கட்டும். தன்னோடு இருப்பவர்கள் நல்லா இருந்தா தான் தான் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதருங்க அஜித் அவர்கள். இப்ப நினைச்சு பாருங்க. உலகம் பூரா பயணப்படுறாரு. உலகம் பூரா போய் வெற்றி பெறாரு. பத்மபூஷன் விருது பெறாரு. திரை உலகில் விருதுகளை குவிக்கிறாரு. நல்ல குடும்ப தலைவராகவும் இருக்கிறாரு. நிறைவா சொல்றேன். திருப்பதியில வந்துட்டு இருக்காரு. கோயிலுக்குள்ள இருந்து எல்லாரும் வெங்கடாஜலபதியை பார்க்க போறவங்க இவரை பார்த்து தலைன்னு கத்துறாங்க. கோயில் அப்படி காட்டுறாரு. இங்கே வந்தா இங்கே சாமியை கும்பிடுங்க, என்னைய கும்பிடாதீங்க. நாம யாரையாவது முன்னுதாரணமா கொண்டு வரணும்னு நினைச்சா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கிறத பார்த்து அந்த செயல்பாடுகளை பின்பற்றுவோம். மனிதர்களை பின்பற்றுவதை காட்டிலும் மனிதர்களுடைய செயல்களை பின்பற்ற வேண்டும். இப்ப நான் திடீர்னு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அஜித் அவர்களை பேட்டி கண்டாங்க. அந்த பேட்டியை பார்த்து நான் ரொம்ப வியப்படைஞ்சேன். எல்லாரும் எடுத்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்தாங்க. இந்த பேட்டியை எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னாங்க. கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி பைக் ரேஸில் பல தடவை நீங்கள் வந்து அடிபட்டு உங்களுடைய உடம்புல காயங்கள் அதிகமாக வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இல்லைங்க அதை காட்டிலும் சினிமாவில் தான் நான் அதிகமாக அடிபட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் எனக்கு அப்படியே மனசுக்குள்ள நிற்குதுங்க. என்ன அப்படின்னா, வெற்றி என்பது வெறி கொண்ட குதிரை போன்றது. யார் வேண்டுமானாலும் ஏறி அமரலாம். ஆனால் அதை அடக்க தெரியவில்லை என்றால் அது உங்களை தூக்கி எறிந்துவிடும். தனக்காகவும் உலகத்திற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவர் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைதட்டி கொண்டே இருப்பது ஒரு காலம். பிறகு கைதட்டு வாங்குவதற்காக மேடைக்கு செல்வது ஒரு காலம். பரிசு பெறுவதற்காக செல்வது ஒரு காலம். பிறகு பரிசை தருவதற்காக செல்வது ஒரு காலம். தரையிலிருந்து பரிசு வாங்க வந்து பரிசை கொடுக்கின்ற நிலைமைக்கு நாம் உயர்த்தி கொண்டால்தான் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். நாமும் உயர்வோம், நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். டேவிட் பெல்லா. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.